இந்த தெருவில் இருக்க ஒரு ரோடு இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு, இது வந்து ஒரு தனியால் போட்டது அப்படின்னு நம்ப முடியுமா? அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாக இருக்குது. அந்த 10 லட்ச ரூபாயும் அவரே செலவு பண்ணியிருக்காரு. காசு போனால் போகுது, என்னுடைய கிராமத்துக்கு நான் செய்கிறேன் சார். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சம்பாதிச்சுக்கோம். HCL டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஒரு வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் வந்துடும். பொதுவாக வந்து ஒரு ரோடோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டோ பார்த்தோம் அப்படின்னா அதில் கூட கல்வெட்டில் இது வந்து இந்த எம்பியோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இல்லை இந்த எம்எல்ஏவோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த கவுன்சிலர் நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு தான் பார்த்தீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் போட்டிருக்கு, ஒரு தனி இண்டிவிஜுவல். அவர் வந்து சொந்த நிதியில் இந்த ரோடை வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரோட கல்வெட்டு தான் வந்து பார்க்குறோம். முழுசாக அவருடைய ஃபண்டு தான் அது. ஏன் நான் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா, என் கண்ணு எதிர்க்க 2 குழந்தைங்க அந்த டேர்னிங்கில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டேர்னிங் இருக்கும், அது அந்த மண்ணில் சறுக்கி வந்துட்டாங்க. அதாவது அந்த சகதியில் சறுக்கி விழுந்து அந்த குழந்தைங்களாம் அடிபட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் சரி நான் அதை போட்டு முடிச்சிடலாம், அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்த கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். உங்களுக்கு இந்த தாட் ஓகே. வீட்டில் தெரு போடுறோம் 10 லட்ச ரூபா சும்மா இல்லை. வீட்டில் அவங்க யார் வீடாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சொசைட்டிக்கு போறியா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து இதுமாரி சொன்னால் வந்து பாலிட்டிக்கல் சைடு நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மிரட்டல் விடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொன்னேன்னா, நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் போடுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தான் போட்டேன். அதுக்கே அவங்க விடலை. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது, கோவப்பட்டாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பாராட்டுறப்ப போகிறப்ப வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார், போக மாட்டார். தனியாக அவர் சென்னையில் வேலை செஞ்சிருந்தார். இடையில் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் இருந்தபடியாக என்ன பண்ணுவார், கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணின்னு வீட்டில் இருந்தபடியாக வேலை செஞ்சுன்னு இருப்பார். அவர் எங்கேயும் போக மாட்டார், வர மாட்டார். ஆனால் அவருடைய சொந்த செலவில் சொந்தமாக நம்ம ரோடு நல்லா இருக்கணும், நம்ம தெருவு நல்லா இருக்கணும். அது முன்னே வெறும் மண் ரோடு, சதாவெல்லாம் இருக்காது. சதா ஒரு பைக்கில் கூட ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். மோடு பழம் இந்த பக்கம் தண்ணி வரும், இந்த பக்கம் தண்ணி வரும். இதான் என்னுடைய வீடு. இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் தெரு, வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், நல்ல ஒரு கிராமம். இந்த ரோடு போடுறதுக்கு செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10.5 லட்சம். அது பார்த்திங்கன்னா என்னுடைய மேரேஜ் செலவுக்காக நான் சேர்த்து வச்சுருந்தது. அது வந்து சரி வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்கே, இதை நான் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் அந்த பணத்தை வந்து ரோடுக்காக செலவு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேரேஜ் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் பண்ணோம், இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோடு இப்போ நல்லா இருக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து பொதுவாகவே எல்லாரும் டக்குன்னு தோணுன்னா கவர்மெண்ட் தானே பண்ணுவது, நம்ம ஏன் தனிப்பட்ட நான் ட்ரை பண்ணேன் சார். நான் கவர்மெண்ட் கிட்ட ட்ரை பண்ணாமல் இல்லை. நான் வந்து போய் கேட்குறப்ப பிடிஓ ஆஃபீஸர் சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அட்மின் எல்லாருமே இருந்தாங்க, எல்லார் பேரும் எல்லாம் தெரியும் எனக்கு, தாசில்தார் பேர் தெரியும். நான் போய் கேட்காத இடம் அவ்வளோ நிறைய நடந்துட்டீங்க. நிறைய நடந்துட்டேன். நான் என்னுடைய லேப்டாப்பில் டீட்டெயிலாக கிளியர் வீடியோவாக எடுத்து போயிட்டு அவர்கிட்ட காமிச்சேன். நான் ஆக்சுவலாக எத்தனை வருஷமா இந்த மாதிரி ரோடு மோசமாக போடாமல் இருந்துச்சு? அது ஒரு 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷமா ரோடு போடாமல் தான் இருந்துச்சு. மழை பெஞ்சுன்னா நீங்கள் நடக்கவே முடியாது. இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம், அதுக்கப்புறம் சுத்தமாக நடக்க முடியாது. நடக்க முடியாது. எல்லாம் 10 வருஷமா எப்படின்னா இந்த ஓரத்தில் தான், ரோட்டை விட்டு ஓரத்தில் இந்த பில்லில் நடந்துட்டு போவாங்க. 10 வருஷமா ரோடு போடாமல் இருந்தாங்க. 20 வருஷமாக போடல, 20 வருஷம் முன்னாடி போட்டது.